ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னென்னா சிக்கன் கிரேவியும் சுட சுட சோறும் தான். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக நான் தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன், 4 பச்சை மிளகா 2 2 கட் பண்ணி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் இந்த கறி மசால் பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கின பின்னாடி சிக்கன் போட்டேன். சிக்கன் நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் வணங்கின வரப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கின விட்டிக்கு நான் வந்து கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, நான் 2 கிலோ கறிக்கு 50 கிராம் பாக்கெட் சிக்கன் மசாலா போட்டேன். போட்டு கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கினேன். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி தானே செய்ய போகிறோம், அதனால தான். நம்ம இப்போ வந்து சுடுதண்ணி நான் பக்கத்தில் அடுப்பில் வச்சுன்னு இருக்கிறேன். நம்ம பச்சை தண்ணி ஊற்றினா அந்த டேஸ்ட்டு போயிடும். இது மசாலாவோட கொஞ்சம் நல்லா இருந்த பிறகு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஈவினிங் இருந்தாலையும் சப்பாத்தியோட பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து கொத்தமல்லி தூளும் கொஞ்சம் புதினா தலையும் போட்டு இறக்கிட்டேன். பாய், ஐ லவ் யூ.